கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருவதே நாம் பிறரை ஆசீர்வாதமாக வைப்பதற்குத்தான். உதாரணமாக, ஆவிக்குரிய வளர்ச்சியில் கர்த்தர் உங்களை நடத்தினால் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை போதிப்பதிலும் உங்களுடன் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் சுபாவத்தை வளர்த்து அவர்களையும் கர்த்தருடைய சீஷராக மாற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு பண உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதார குணத்தோடு உதவினால் உங்களுடைய ஆத்துமா செழிக்கும். அதுபோல அவர்களுக்கு பண உதவி மட்டுமல்லாது அவர்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம் சொல்லி அறிமுகம் செய்து அவர்களை இரட்சிப்படைய வைப்பதும் முக்கியம். அப்படி நீங்கள் அவர்களை வற்றாத ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வரும்போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதன் நிமித்தம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்திய தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த கிறிஸ்துவின் கிருபை இரக்கம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அவர்களும் இரட்சிக்கப்படுவதே எங்கள் மன விருப்பமாயிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவும்படி எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் சாட்சியாக எங்களை நிறுத்துங்க. ஊழியத்தில் வாஞ்சையாயிருப்பவர்கள் உமது ஊழியத்தை செய்யவும் ஊழியத்திற்கு உதவிகள் செய்யவும் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.